இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியுமில்ல? இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது, ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ, வேற வந்துடக்கூடாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துரும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு, சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே தான். ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அது அதனால போடுற நாடகம் தான் இது. ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க போட்ட நாடகம் என்ன? 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அப்பா இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தாருங்கள். அதேதான் ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் கேட்டாங்க. ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடு சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது. அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது. அந்த பாதுகாப்பை அது சொல்லுது, விடுதலை செய்யாது. 3 சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு முன்விடுப்பு தாருங்கள், எங்களுக்கு முன்விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா? உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை. தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசு காவலர்கள் என்று சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ 30 ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து, அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்து. யாருக்காவது சந்தேகம் இருக்க? ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை பேச மாட்டார்கள். இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்வை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி பாபாவையே மறந்துவிட்ட சமூகம் இது. நீ என்ன பேசுறீங்க?